பாண்டி வானதிக்கு கால் பண்ணி நார்மலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வானதியுமே இது வரைக்குமே ரொம்பவே சந்தோஷமா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணனோட கல்யாணத்த தம்பிக்கு எடுத்து நடத்தத பத்தி பெருமையா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா தான் பாண்டி அந்த வளையல் விஷயத்த சொல்ல, அவ்வளோதான் வானதி நம்ம எதிர்பார்த்தபடியே ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி அவங்க மருமக எனக்காக கொடுத்த வளையல நீங்க எப்படி எடுத்து குடுக்கலான்னு கேட்க, ஆனா பாண்டியும் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம, "இங்க பாரு, நான் ஒண்ணும் உன் வளையல் எடுத்து குடுக்கல. எங்க அம்மா எனக்கு குடுத்தாங்க. நானும் இப்ப தேவையில்லாததுனால நான் அப்படியே அவங்களுக்கு எடுத்து குடுத்துட்டேன். இதுல நீ எங்கேருந்து வந்தன்னு எனக்கு புரியவே இல்லைன்னு வானதியோட ஃபீலிங்கை பத்தி புரிஞ்சுக்காம அவங்கள திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வானதியும், "ஏன் பாட்டி நீ மட்டும் இப்படி இருக்கன்னு?" சொல்லிட்டு அவங்க கிட்ட நல்லா சண்டை போட்டுட்டு, "எனக்கு மூடே போயிடுச்சு, நான் ஃபோனை வைக்கிறேன்னு" அவங்க கோவத்துல ஃபோனை வச்சுட்டு, ஏன் தான் பாண்டி தனக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம இருக்காங்கன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாண்டியோ வானதி எல்லாத்துக்கும் சண்டையே போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இப்படி ஒரு விஷயத்த என்னதான் பாண்டி புரிஞ்சுக்காம பண்ணாலும், நிலாவாவது அவங்க கிட்ட சொல்லி இது வானதிக்கு சேர வேண்டியது, இதெல்லாம் நீங்க எங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்கலான்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க. பட் நிலா என்னதான் அந்த வலையில தான் போட்டுக்கிட்டது ரொம்பவே தப்பு. ஸோ பார்ப்போம், இதுக்கப்புறமா நிலா என்ன பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்த நாள் கல்யாணத்துக்காக எல்லாரும் தடபுடலா ரெடியாகி வராங்க. சேரனுமே கல்யாண மாப்பிள்ளை கோலத்துல வர இதை பார்த்துட்டு அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்களுக்கு மறுபடியும் மேக்கப் போட போறேன்னு பல்லவன் கிண்டல் பண்ணி அவங்களுக்கு பவுடர்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிலாவும் சந்தாவை ரொம்ப அழகா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி முடிச்சுட்டு கரெக்டா நிலா எல்லார்கிட்டயுமே சந்தாவை காட்டலான்னு வெளியே வந்தா, சோழனும் வழக்கம் போல நிலாவை நல்லா சைட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அவங்க வழக்கம் போல அவங்க கிட்ட ஓப்பனா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்ல, நிலாவும் சரி சரி நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க, சேரண்ணா நீங்க முதல்ல கண்ணை மூடுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கண்ணை மூட வச்சுட்டு சந்தாவை வெளியே வந்து முன்னாடி நிறுத்த, சேரன் சந்தாவை பார்த்துட்டு கண்ணே கலங்கிடுறாங்க. ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றாங்க. சந்தாவும் இப்படி ஒரு கல்யாண பொண்ணு கோலத்துல இருக்கிறத பார்த்துட்டு அவங்களோட அண்ணாவும் கண் கலங்கி, இப்போ நம்மளோட அப்பா அம்மா மட்டும் இங்க இருந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே கண் கலங்கி அழுதுகிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு சேரணும், இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமா என்ன, நான் தான் கல்யாணத்தை சீக்கிரமா நடந்துக்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இப்படி எல்லாம் ஆயிடுச்சோன்னு கேட்க, ஆனா சோழனும், என்னென்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அவங்க தானே சொன்னாங்க அங்கதான் பிரச்சனை, அதனாலதான் நம்ம அவங்க சொன்னதுனால தான் இப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணோம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல, அதே மாதிரி தான் சந்தாவும் அவட அண்ணனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி சரி இப்படியெல்லாம் அழுது நான் போட்ட மேக்கப் எல்லாம் களைச்சி விட்டுறாத, நேற்று வேற ஃபேஷியல்லாம் பண்ணியிருக்கேன், அதனால நீ எல்லாம் அழ ஆரம்பிக்காத, வாங்க சீக்கிரமா கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு நடேசன் சொல்லிட்டு எல்லாரையுமே கூட்டிட்டு அவங்க கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனேயே நம்ம மேடையில உட்கார வேண்டாமான்னு சேரன் கேட்க, சேரனை நல்லா கிண்டல் பண்ணிட்டு, ஐயர் சொல்லும்போது நீங்க மேடைக்கு வந்தா போதும், இப்போ நீங்க இங்க உட்காருங்க நீங்க அங்க உட்காருங்கன்னு ரெண்டு பேருமே தனித்தனியா உட்கார வச்சிடுறாங்க. அப்படி உட்காந்துருக்கும் போது கூட, உனக்கு துணையா நாங்க எல்லாரும் இருக்கோம், ஆனா சந்தாக்கு தான் பக்கத்துல நிலா மட்டும் தான் இருக்கா, அவங்களுக்கு இப்போ அவங்களோட குடும்பத்தோட ஞாபகம் ரொம்பவே வரும்லன்னு சொல்லிட்டு சந்தாவோட நிலைமையை யோசிச்சு பார்த்துமே அவங்க பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலேயே ஐயருமே அவங்கள கூப்பிடுறாங்க. அப்ப கரெக்டா போற நேரத்துல அங்க வானதியுமே வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க பண்டுகிட்ட சரியா பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏன் நிலாவோட முகத்தையுமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நிலாவோட கையில அந்த வளையல் இருக்கிறத அவங்க பார்த்துட்டு செம்ம கடுப்போட நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பாண்டியும், ஏன் தான் இவ கல்யாண நாளப்போ இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காளோன்னு மறுபடியுமே வானதி மேல கோவத்தோட தான் இருக்காங்க. இதை பார்த்த சோழனும், இவங்க சண்டை எப்பதான் முடிய போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு, என்னம்மா என்ன நேத்து மறுபடியும் சண்டையான்னு கேட்க, அதுக்கு வானதியும், தயவு செஞ்சு இதை பத்தி இப்ப பேச வேண்டாமே, இப்போ கல்யாண நாள், நான் நல்லா இருக்கணும் நல்லா சந்தோஷமா சிரிக்கணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு பழசை பத்தி பேச வேண்டான்னு அவங்க முறைச்சிக்கிட்டே பாண்டியையும் நிலாவையும் பார்த்துக்கிட்டே போறாங்க. இதை பார்த்துட்டு சோழனும், பாண்டியை மறைக்கிறது ஓகே, எதுக்காக இவ நிலாவை மறைக்கிறான்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட கேட்க, அதுக்கு பாண்டியும் நடந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் இப்போ பொறுத்து பார்க்கலாம். சோழனும் சேரனும் சரி, இந்த விஷயத்துல கண்டிப்பா வானதியோட பக்கம் நின்னா நல்லா இருக்கும், அந்த பொண்ணு யோசிக்கிறதும் ஒரு விதத்துல கரெக்டு தான் சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அவங்க கொஞ்சமாவது இந்த விஷயத்துல வானதிக்கு சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அப்படி இல்லையா, வெறும் தங்க நகை தானே, அது எப்பனாலும் வாங்கிக்கலான்னு நீங்களும் பாண்டி மாதிரி நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா அந்த நகையோட சென்டிமெண்ட்டையும் முக்கியத்துவத்தையும் புரிஞ்சுக்கிட்டு வானதி மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க.